மணிக்கணக்காக இருந்து டிவியை பார்க்கக்கூடிய நமக்கு, படுத்துக்கொண்டே போனை மொபைலை தடவி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சில நிமிடங்கள் ஓதி நம் கரத்தில் ஊதி தடவுவதற்கான அவகாசம் இல்லை. வெஜிடபிளில், காய்கறிகளில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஓரிரு காய்கறிகள் உண்டு, வெஜிடபிள்ஸ் உண்டு. அதில் முதலாவது இடம் சுரைக்காய். ராத்திரியில் ஒரு 2 ரக்காத்து எழுந்து நீங்க தொழுது பாருங்க. ஃபஜ்ருக்கு அல்ல, ஃபஜ்ருக்கு தான் எழுந்து ஆகணுமே. இரவில் 2 மணி 1 மணி தூங்கிய பிறகு இடையிலே இருந்து குறைந்தபட்சம் 2 ரக்காத்துக்கள் தொழுதால் உடலிலே இருக்கக்கூடிய நோய்களை அந்த எழுதல் என்பது விரட்டிவிடும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய குதுபாவினுடைய உரை ஆரோக்கியம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. கொடிய நோய்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. படுக்கையிலேயே நீண்ட காலமாக கிடந்து விடாமல் ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் அவனுடைய கட்டளைகளை வாழ்வியலில் கொண்டு வளமாக நடைபெறுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு மனிதனினுடைய பெரும் பாக்கியம் என்பது ஈமான் தான். ஈமானுக்கு மேலாக இன்னொரு பாக்கியம் இல்லவே இல்லை. ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒரு மனிதன் பாவச் சகதிகளில் அவன் உழலுவேனாயானால் ஒருவேளை அல்லாஹ் அவனை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். தண்டனைக்கான காலம் முடிந்ததற்கு பிறகு அவன் சுவனம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈமான் எப்போது இல்லையோ அத்தகைய மனிதர்கள் நிரந்தரமாக நரகத்திலேயே தங்க வேண்டிய அவநிலை ஏற்படும். இதில் யாரிடத்திலேயும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆக ஈமான் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம். அதுவே உன்னதமானது, அதுவே அருள்களில் சிகரமானது. அத்தகைய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்ததற்காக வல்ல அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குவோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஈமான் கொண்டதற்கு பிறகு அடுத்த பாக்கியமானது எது என்பது குறித்து அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பும் பொழுது ஆரோக்கியம் என்கிறார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவன் எந்த காரியத்தையும் ஆற்ற முடியும். நம் எல்லோருக்கும் தெரியும், வணக்கங்களில் சிறந்தது தொழுகை என்று. தொழுகை என்று எல்லோருக்கும் தெரியும், அதுதான் வணக்கங்களில் சிறந்தது. ஆனால் அந்த வணக்கத்தை செம்மையாக, அழகாக, முறையாக நிறைவுபடுத்துவதற்கு ஆரோக்கியம் தேவையா இல்லையா? உடலிலே ஆரோக்கியம் இல்லை என்றால் நின்று தொழ முடியாது, அமர்ந்துதான் தொழ முடியும். அவர் தொழக்கூடியவராக இருந்தால், முறையாக தொழக்கூடியவர் தான், ஒவ்வொரு கூட்டு தொழுகையிலும் கலந்து கொள்ளக்கூடியவர் தான், அதிலும் முதல் சஃபிலே கலந்து கொள்ளக்கூடியவர் தான். ஆனால் நோயில் முடங்கி போய்விட்டால் பள்ளிக்கு வர முடியாது, கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்ள முடியாது, முதல் சஃபிலும் நிற்க முடியாது. ஒரு மனிதர் வசதி வாய்ப்புகளோடு வாழுகிறார், நிறைந்த செல்வத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். அவருடைய உடல்நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவரால் ஹஜ் செய்ய முடியுமா என்ன? உம்ரா செய்ய முடியுமா என்ன?
அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் இழக்கிறார் என்றால் எதனால்? ஆரோக்கியம் இல்லாததினால். ஒரு மனிதன் பல கற்பனைகளை செய்கிறான், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று அது வணக்கமான காரியமாகவும் இருக்கலாம், அல்லது ஜாயிஸான ஆகுமான காரியமாகவும் இருக்கலாம். இந்த இடத்தை வாங்க வேண்டும், இந்த இடத்திலே மாடி கட்டிடங்களை கட்ட வேண்டும், அல்லது தோப்பு துறவுகளை உருவாக்க வேண்டும், அல்லது இன்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கற்பனை பண்ணுகிறான். கற்பனையை சிறைப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் எதையெல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். அதற்கு ஒரு அளவில்லை, எல்லை இல்லை. நான் கற்பனை பண்ணுகிறேன், நான் பறந்து இப்போது புனிதமான மக்காவிற்கு அல்லது மதீனாவிற்கு செல்கிறேன் என்று நான் கற்பனை பண்ணினால் கற்பனையில் அது சாத்தியமா இல்லையா? அப்படியெல்லாம் பல கற்பனைகளை செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் படுக்கையிலே வீழ்ந்து விட்டால், ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் அவன் என்ன காரியத்தை ஆற்ற முடியும்? ஆக ஆரோக்கியம் என்பது அருளானது, பாக்கியமானது, ஈமானுக்கு அடுத்தபடியாக மிக உன்னதமானது ஆரோக்கியம்தான் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுவுலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் முதலாவதாக விசாரிக்கப்படுவதும் ஆரோக்கியத்தை பற்றி தான். அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியத்தை தரவில்லையா? நல்ல நலமோடு வளமோடு உன்னை வாழ வைக்கவில்லையா? ஏன் நீ என்னை வணங்கவில்லை? நலத்தோடும் வளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்த பொழுதும் ஏன் ஹஜ் செய்யவில்லை, உம்ரா செய்யவில்லை? உன்னுடைய உடம்புக்கு எவ்வளவு பெரிய வலிமையையும் சக்தியையும் ஆற்றலையும் நான் தந்திருந்தேன் என்ற கேள்விதான் முதலாவது எழுப்பப்படும் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குறித்து பிரபல்யமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸ் கிரந்தங்களை நீங்கள் எந்த கிரந்தத்தை தொட்டாலும் தேடினாலும் இந்த ஹதீஸ் கிடைக்கும். அஸ்ஸஹத்து வல் ஃபராகு நிஅமத்தானி மக்பூன ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு அருள் பாக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அருள் பாக்கியத்தை மக்கள் பொடுபோக்காக இழந்து விடுகிறார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இரண்டு பாக்கியங்கள் எது தெரியுமா? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கத்திற்கும், நோயிலே படுக்கையிலே வீழ்ந்ததற்கு பிறகு நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கத்திற்கும் இடையில் இமாலய வித்தியாசம் இருக்கிறது, பாரிய வித்தியாசம் உண்டு. நோயிலே வீழ்ந்து விட்டால் பயணிக்க முடியாது, சுற்றுலா செல்ல முடியாது, சுகந்தங்களை சுகிக்க முடியாது. ஆனால் இளமையிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் எங்கெல்லாம் செல்லலாம், நாடிய இடத்திற்கு நாடிய விதத்திலே நாடிய வாகனத்திலே பிரயாணிக்கலாம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீ வணங்கினாயா? என்னை நினைத்தாயா? என்னுடைய நினைவிலே நீ உன்னுடைய காலத்தை கழித்தாயா? அல்லாஹ் கேட்பான். எனவே இது ஒரு மாபெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெரும்பாலான மனிதர்கள் இழந்து விடுகிறார்கள் என்கிறார்கள். மக்பூன ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அந்த இரண்டிலும் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள் என்கிறார்கள். இன்னொன்று ஓய்வு. ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது அவன் காலத்தை எப்படி கழிக்கிறான்? ஓய்வாக இருக்கிறோம், நூறல்லியா போய் வரலாம். நான் அது ஒரு பாவம் என்று சொல்ல வரவில்லை. அங்கே போய் நாம் 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த ஓய்வை கழித்து விட்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லது வேறு எங்காவது செல்லலாம், படகிலே பயணிக்கலாம், கப்பலிலே சுற்றலாம்,
அல்லது விமானத்திலே வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம், ஓய்வை பயன்படுத்தக்கூடிய விதம் அது. ஆனால் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தில் மாபெரும் ஏமாற்றத்தை தரும் என்கிறார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தடை செய்யப்பட்டது ஒன்று இல்லை என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் இறை சிந்தனையோடு நீங்கள் வாழ்வது என்பது பாக்கியமானது என்கிறார்கள். எனவே இந்த இரண்டையும் சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்று ஒரு நேரம் இருக்கிறது என்கிறார்கள். நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையும் அந்த நேரமும் ஒரே நேரமாக இருந்தால் நீங்கள் கேட்டதை உடனடியாக அல்லாஹ் வழங்கி விடுவான். அப்படி ஒரு ஸ்பெஷல் டைம், ஒரு வக்தும் முஅய்யன், ஒரு குறிப்பிட்ட நேரம். அது எந்த நேரம் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அந்த நேரத்தை குறிப்பிட்டு விட்டால் அந்த நேரத்தில் கடையெல்லாம் விட்டுவிட்டு மக்கள் பள்ளியிலே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன கேட்பார்கள் என்பது வேறு. அருமையான பெருமக்களே, அப்படி ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான் என்கிறார்கள். ஒரு மனிதர் எழுந்தார். கால ரஜுலுன், நாயகமே, அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பது? நான் கேட்பதாக இருந்தால் அந்த நேரத்தை நான் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் நான் என்ன கேட்கலாம் என்று கேட்ட பொழுது ஃபஸ்அலில்லாஹல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கேள் என்றார்கள், உடல் நலத்தை கேள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுபோன்று இன்னொரு கட்டத்திலும் லைலத்துல் கத்ர் இரவு எது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அது பாக்கியமானது. சய்யிதத்துனா உம்முல் மோமினின் அன்னையர் திலகம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நாயகமே, லைலத்துல் கத்ர் இரவு எது என்று நான் அறிந்து கொண்டால் அந்த நாளில் நான் எதை கேட்கலாம்? ஃபஸ்அலில் ஆஃபியத யா ஆயிஷா, ஆயிஷா, ஆஃபியாவை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமானது! ஆரோக்கியம் இல்லை என்றால் பணிகள் முடங்கி போய்விடும், வணக்கங்கள் குறைந்து போய்விடும், மன உளைச்சல்கள் அதிகமாகிவிடும். எனவேதான் ஆரோக்கியத்தின் மீது இஸ்லாம் மிகுந்த அக்கறை காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான வழி என்ன என்பதையும் இஸ்லாம் சொல்ல தவறவில்லை. ஒரு அழகான மார்க்கம் இது. இந்த மார்க்கம் போன்ற உலகத்தில் நீங்கள் எந்த மதத்தையும், எந்த சமயத்தையும், எந்த அமைப்பையும், எந்த இயக்கத்தையும் பெற முடியாது. அருள் மார்க்கம் இது. உங்களினுடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்டும், உள நலத்திலும் அக்கறை காட்டும், துனியாவிற்கும் அக்கறை காட்டும், ஆகிரத்திற்கும் அக்கறை காட்டும். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய முழு வாழ்விலும் அக்கறை காட்டக்கூடிய அற்புதமான மார்க்கம் இது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா ஷரீஃபிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து கொஞ்ச நாள் ஆனதற்கு பிறகு மதீனா ஷரீஃப் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அதிலிருந்த வைத்தியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அண்மிக்கிறார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இது? நாங்கள் மருத்துவர்கள், வைத்தியர்கள், வைத்தியம் பார்க்கிறது அந்த காலத்தில், இன்னைக்கு இருக்குல்ல. ஆனால் நீங்கள் வந்ததற்கு பிறகு நோயாளிகள் குறைந்து போனார்கள். எப்படி சாத்தியமானது? என்ன நடக்கிறது? நீங்கள் வந்ததற்கு பிறகு உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் எங்களிடத்தில் வருவதில்லை, அவர்கள் ஆரோக்கியமாக வாழுகிறார்கள், இது எப்படி என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டே இரண்டு விஷயம்தான். அதை நான் என்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஒன்று, பசித்த பின் புசி,
பசிச்சதுக்கு பின்னால சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்ம அப்படியே சாப்பிட்றோம். நேரத்திற்கு சாப்பிடுவது நம் நிலை அப்படி மாறிவிட்டது. நேரத்திற்கு சாப்பிடுவது அல்லது பசித்தாலும் நம்முடைய பணிகளை முடித்துவிட்டு நேரம் காலம் தாமதமானதற்கு பிறகு சாப்பிடுவது, இந்த இரண்டையும் இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் இதை விரும்பவில்லை. அது பாவமாக போதிக்கவில்லை. பாவம் இல்லை என்றாலும் உங்களுடைய உடலை அதை பாதித்து விடும் என்கிறார்கள். உங்களுடைய வணக்க வழிபாடுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை, தொழில் துறைகளில் ஈடுபடுவதை அதை உடைத்து விடும் என்கிறார்கள். தமிழிலே நேரத்திற்கு சாப்பிடு என்பார்கள், நல்மொழி அது. ஆனால் அதையும் தாண்டி இஸ்லாம் நேரத்திற்கு சாப்பிடுவதல்ல, பசித்த பின் சாப்பிடு என்கிறார்கள். நான் பசித்த பின் சாப்பிடு என்று என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று. இரண்டாவது என்ன என்று அவர்கள் கேட்ட பொழுது, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வயிறு நிரம்பும் முன் கையை உயர்த்தி விடு. எனக்கு இது விருப்பமான உணவு, பிடிச்ச உணவு பிரியாணி, நான் அதை முடிச்சு விட்டுத்தான் எழும்புவேன் என்று வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் பிற்காலத்தில் பிரியாணியை சாப்பிட முடியாமல் போய்விடும் நோய்களின் காரணத்தினால். அளவோடு சாப்பிடுங்கள் என்றார்கள். நீங்கள் சாப்பிடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். ஆகுமாக்கப்பட்டதை எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, வேணாங்கல்ல. ஆனா அதனுடைய லிமிட்டை, அளவை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அளவோடு சாப்பிடுங்கள். இன்னும் 2 பிடி அல்லது கவளம் சாப்பிட முடியும் என்று நிலை இருக்கும் பொழுது சாப்பாட்டை நிறுத்தி விடுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கிறார்கள். இந்த 2ஐயும் என்னுடைய தோழர்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்கிறார்கள். நம் வாழ்க்கையை அப்படி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் இனி அப்படி செயல்படுத்துவோம். அருமையானவர்களே, எவ்வளவு அழகான வழிமுறையை இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வினுடைய பெரும் கருணை. இன்று ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜும்மாவிலே கலந்து கொள்கிறோம் என்றால், கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா இல்லையா? உடலிலே பல கோளாறுகள் இருக்கலாம். ஆனாலும் இறை இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக, அவனை வாழ்த்துவதற்காக, அவனிடம் சிரம் பணிவதற்காக இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? இதற்காக ஷுக்ர் செய்யுங்கள் என்கிறார்கள். 2 விதமான ஆரோக்கியம் என்கிறது இஸ்லாம். ஒன்று ஆன்மீக ரீதியானது, இன்னொன்று மருத்துவ ரீதியானது. ஆன்மீக ரீதியானது என்ன என்பதை குறித்து மார்க்கம் சொல்லும் பொழுது, நீங்கள் எழுந்திருக்கிறீர்களா அல்லது நித்திரைக்கு செல்கிறீர்களா? ஒவ்வொரு நிகழ்வின் போதும் ஒரு பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அப்படி சொல்லிட்டு நீங்க படுங்க. அது ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எழுந்த பொழுது எப்போது விழிக்கிறீர்களோ அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அரபியிலே ஓதத் தெரியாதவர்கள், முடியாதவர்கள் தமிழிலே அல்லது அவர்களுக்கு தெரிந்த மொழியிலும் கூட இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளலாம். அதனுடைய பொருளை அந்த ஓதி தன்னுடைய கரங்களில் ஊதி முகத்தை தடவிக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்ததும் தங்களுடைய முகத்தை தடவுவார்கள் என்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், முகம் பொலிவாக இருக்கும், முகம் ஆரோக்கியமாக இருக்கும். இது ஆன்மீக மருத்துவம். இது நீங்கள் டாய்லெட்டுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், ஆண் பெண் ஷைத்தான்களினுடைய தீங்குகளை விட்டும் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இடது காலை முன்வைத்து உள்ளே செல்லுங்கள். வெளியே வரும் பொழுது வலது காலை முன்வைத்து அதற்கான ஒரு பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். இதெல்லாம் ஆன்மீக மருத்துவம். இதை சரியாக நாம் செய்து வரும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில்
டாய்லெட் என்றும் பாத்ரூம் என்றும் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த நாம் இந்த ஆங்கிலேயர்களினுடைய அந்த பழக்கத்திற்கு எப்படி அடிமையாக இருக்கிறோம் என்று பாருங்கள். அதற்கு இப்போது பெயர் ரெஸ்ட் ரூம். எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை இது! ஓய்வு எடுக்கும் அறையாது, அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம். அது அந்த வார்த்தையை பிழை அல்லவா? அது எப்படி பழகி போயிருக்கிறோம் நாம். நான் அந்த செய்திக்குள் நான் விரிந்து செல்லவில்லை. இப்படியெல்லாம் சில தவறுகளும் வார்த்தைகளிலும் இருக்கிறது என்பதை நான் சுட்டுகிறேன். போகிற போக்கில், பேசுகிற பேச்சில். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இது ஆன்மீகமான மருத்துவம். இவையெல்லாம் நாம் சரியாக செய்து வருவோமேயானால் நம்முடைய உடல் பெரும் பாதிப்புக்குள் ஆகாது. அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவிலே நித்திரைக்கு செல்லும் பொழுது என்னென்ன சூறாக்களை ஓதுவாங்க. ஆயத்துல் குர்சி, ஃபாத்திஹா, குல் அல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், சில இதுகளை பல ரிவாயத்துக்கள் வருகிறது. ஏதாவது ஒன்றை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். 10 முறை குறைந்தபட்சம் ஸலவாத் ஓதுங்கள் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 முறை ஓதி படுங்கள் என்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஔராதை ஓதிவிட்டு, அவர்கள் ஓதக்கூடியதை ஓதிவிட்டு தங்களுடைய கரத்திலே ஊதி உச்சி முதல் உள்ளங்கால் வரை கைகள் எங்கெல்லாம் எட்டுகிறதோ அங்கெல்லாம் தடவுவார்கள். மணிக்கணக்காக இருந்து டிவியை பார்க்கக்கூடிய நமக்கு, படுத்துக்கொண்டே போனை, மொபைலை தடவி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சில நிமிடங்கள் ஓதி நம் கரத்தில் ஊதி தடவுவதற்கான அவகாசம் இல்லை. இந்த சமூகம் எதை நோக்கி பிரயாணிக்கிறது? நாம் எங்கே பிரயாணிக்கிறோம்? எவ்வளவு அழகான எளிய ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு உலக விஷயங்களை பேசாதீர்கள் என்கிறார்கள். அப்படி உலக விஷயம் பேச வேண்டாம், கதைகளை கதைக்க வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை பேசினால் அது தடையில்லை, தவறு இல்லை என்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? மனைவியோடு பேசுவது. ஒரே படுக்கையில் அமர்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு மனைவி ஒரு பக்கம் ஆண்ட்ராய்டு போனில், கணவர் இன்னொரு பக்கம் மொபைலில். இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டது. நான் செய்திக்கு வருகிறேன். ஆக நம்முடைய உடலிலே இவைகளை எல்லாம் ஓதி தடவினால் மிகப்பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். மருத்துவ ரீதியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அளவோடு சாப்பிடுங்கள் என்று சொன்னவர்கள் சில உணவுகளில் பிரியம் காட்டினார்கள். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டிறைச்சியை சாப்பிடுவார்கள், அதில் முன் சந்தை விரும்பி சாப்பிடுவார்கள். ஹதீதுகளில் வருகிறது. எனக்கு ஒரு பொருள் விருப்பம், அதை நான் சாப்பிடுகிறேன். உங்களுக்கு ஒரு பொருள் விருப்பம், அதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இது போன்று ரசூலுல்லாவுக்கு ஒரு பொருள் விருப்பம், அதை சாப்பிடுகிறார்கள் என்று அந்த பார்வையில் நபிகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. உலக மொத்தத்திற்குமான தலைவர், மருத்துவர்களுக்கான தலைவர், விஞ்ஞானிகளுக்கான தலைவர், ஆசிரியர்களுக்கான தலைவர், பெற்றோருக்கான தலைவர், வியாபாரத்திற்கான தலைவர், விவசாயத்திற்கான தலைவர், எல்லாவற்றிற்குமான தலைவர் அவர்கள். அவர்களுக்கு அது விருப்பம், அதனால் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பிழை. அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு அது வழிகாட்டுதல். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொன்னான், என் ஹபீபிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்கிறான். அவர்களினுடைய வாழ்வின் ஒவ்வொரு போங்கும் ஒவ்வொரு பகுதியும் இந்த சமூகத்திற்கு நலன் வழங்கக்கூடியது, நலனை வழங்கக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இன்றைய ஆய்வாளர்கள் ஆட்டு இறைச்சியினுடைய முன் சந்தை ஏன் அவர்கள் விரும்பி சாப்பிட்டார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஆய்வு செய்த பொழுது
என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதிலே கொலஸ்ட்ரால் 0, கொலஸ்ட்ராலே இல்லை என்கிறார்கள். புரிகிறதா நமக்கு? என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். என்ன வகை வகையான விருந்துகள் படைக்கப்படுகிறது. அந்த விருந்திலே ஒரு வாளி இருந்தது, இறைச்சி வாளி. அது சால்னாவோடு இருந்தது, அகப்பையும் அதிலே இருந்தது. செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் அந்த வாளிக்குள் இருக்கக்கூடிய அகப்பையிலே அதை கையிலே எடுத்து வாளியிலே இருக்கக்கூடிய அந்த இறைச்சியோடு போடப்பட்டிருக்கக்கூடிய சுரைக்காய் துண்டுகளை எடுத்து தன்னுடைய தட்டிலே வைத்து சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சுரைக்காய் பிடிக்கும். ஆமாம், அது அவர்களுக்காக பிடித்ததல்ல, நமக்காக அவர்களுக்கு பிடித்தது. இந்த உம்மத்திற்காகவே அதை சாப்பிட்டு காட்டினார்கள். வெஜிடபிளில், காய்கறிகளில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஓரிரு காய்கறிகள் உண்டு, வெஜிடபிள்ஸ் உண்டு. அதில் முதலாவது இடம் சுரைக்காய். என்ன புதினமானது! எல்லா வகையான மருத்துவத்தையும் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்து முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான எல்லா வழிகாட்டுதலையும் தந்தவர்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கிறார்கள். இரவிலே நின்று வணங்குங்கள். அலைக்கும் பிகியாமில் லைல், இரவிலே நின்று வணங்குங்கள். இன்னைக்கு இரவு நின்று வணங்குறது இல்லை. இரவுல யாரும் பெரும்பாலும் நிறைய மக்கள் தூங்குறதே இல்லை. அவங்க தூங்குறதெல்லாம் பகல்ல தான், இரவுல போனோட. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை என்றே கருதுகிறேன். நீங்கள் அங்கீகரிப்பீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். இது சரியானது என்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அருமையானவர்களே, இரவிலே நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இடையிலே எழுந்து தொழுங்கள். அலைக்கும் பிகியாமில் லைல் என்று சொல்லிய ஒரு தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வ முத்ரிதத்துன் லித்தவாஇ அனில் ஜஸத். அப்படி இரவிலே நின்று நீங்கள் வணங்கினால் அது உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய நோயை விரட்டும் என்கிறார்கள். ஆன்மீக மருத்துவம் அது. ராத்திரில ஒரு 2 ரக்காத்து எழுதி நீங்க தொழுது பாருங்க. ஃபஜ்ருக்கு அல்ல, ஃபஜ்ருக்கு தான் எழுந்து ஆகணுமே. இரவுல 2 மணி 1 மணி தூங்கிய பிறகு இடையிலே இழந்து குறைந்தபட்சம் 2 ரக்காத்துக்கள் தொழுதால் உடலிலே இருக்கக்கூடிய நோய்களை அந்த எழுதல் என்பது விரட்டிவிடும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது எந்த உணவாக இருந்தாலும் மென்று சாப்பிடுங்கள் என்றார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு உங்களுடைய விரல்களை நன்றாக சூப்புங்கள் என்றார்கள். 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சூப்ப முடியுமா கைய? யோசிக்கிறோம். அருமையான பெருமக்களே, 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும் கையை சூப்ப முடியாது, வெட்கமாக இருக்கிறது. நமக்கு அநாகரீகமாக நாம் கருதுகிறோம். அது அநாகரீகம் அல்ல சகோதரர்களே, நாகரீகம். இன்றைய மேலை நாட்டுக்காரர்கள், பச்சையாக சொல்வதாக இருந்தால் வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய வாழ்வியலில் அதை கடைபிடிக்கிறார்கள். நான் பார்த்தேன். சில நாடுகளுக்கு நாம் சென்றிருந்த பொழுது நம் மக்கள் சாப்பிட்டதற்கு பிறகு, நம்ம மக்கள்லாம் சாப்பிடுறது கரண்டியால, ஸ்பூன். அது ஆரோக்கிய கேடு என்கிறேன். கைகளிலே அல்லாஹு தஆலா ஒரு சுரப்பியை வைத்திருக்கிறான். நீங்க கையால சோறு அல்லது ஏதாவது ஒரு உணவு அதுல கையை விட்டுட்டா அது கெட்டு போதா இல்லையா? புளித்து போய் விடுகிறது. புளிக்க வைக்கும் சக்தி கைகளுக்கு உண்டு. அதனால தான் சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருளை அகப்பையால் எடுக்க வேண்டும், கரண்டியால் ஸ்பூனால் எடுக்க வேண்டும். ஆனால் வாய்க்கு கொண்டு போகும் பொழுது கையால் தான் அது போக வேண்டும், கரண்டியால் அல்ல. அது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். கையிலே இணைந்து அந்த உணவு உள்ளே செல்லும் பொழுது சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல்களை சிவக்கும் அளவு அழுத்தி சூப்புவார்கள். அப்படி செய்தால் அந்த புளிப்பு சக்தி உள்ளே சென்று
அதை புளிக்க வைத்து அதை செமிக்க வைக்கிறதுக்கு. சாப்பாடு செமிக்க இல்லை, அதனால டேப்லெட், பீடா, சோடா ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சுன்னாவை, அழகிய சுன்னாவை பேணினால் போதுமானது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தெளிவான விரிவான செய்திகளை இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆரோக்கியத்தை கேளுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறிய தந்தை சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி, எனக்கு எதையாவது கற்றுத்தாருங்களே, நான் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். எதையாவது எனக்கு கத்துத்தாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். சலில்லாஹில் ஆஃபியா, நீங்கள் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார்கள். சில நாட்கள் கடந்தது. நான் திரும்பவும் சென்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சா, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷையான், எனக்கு எதையாவது கற்றுத்தாருங்கள், நான் அதை அல்லாஹ்விடத்திலே நான் கேட்பேன். யான் எப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு, யான் சாட்சா சலில்லாஹில் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்கிறார்கள். ஆரோக்கியத்தை கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வைப்பானாக. சங்கையான பெருமக்களே, நோய் நொம்பலங்களிலே இருக்கும் பொழுது அதை விடுவிக்க வேண்டும், ஆரோக்கியத்தை தா என்று கேட்க வேண்டும். ஒருபோதும் மௌத்தை கேட்கக்கூடாது. தாங்க முடியவில்லை, அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்காதே என்கிறார்கள். ஆஃபியத்தை கேள் என்கிறார்கள். ஒரு தகவலை நான் இங்கே சொல்லுகிறேன். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சபைக்கு யாராவது 3 நாட்கள் வரவில்லை என்றால், எத்தனை 1000 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யாரு வரலங்கிறது, அட்டெண்டன்ஸ் கொடுக்கலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு தனித்தன்மையும் ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். 3 நாள் தொடர்ந்து வரவில்லை என்றால் இவர் ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், அவர் வெளியூர் போயிருக்கிறார், துஆ செய்வாங்க. அவர் நோயாக இருக்கிறார் என்றால் உடனடியாக விசாரிக்க போயிடுவாங்க. வாங்க நம்ம போயிட்டு வரலாம். அவரை போய் நோய் விசாரிப்பது என்பது ஒரு பெரிய இபாதத். நான் அதை நலன் விசாரிப்பதை குறித்து நான் இங்கே பேசுவதற்கு அவகாசம் இல்லை. சுருக்கமாக சொல்வேன். நோயாளிகளை நீங்கள் பார்க்க சென்றால் ரொம்ப நேரம் அவங்களோட இருக்காதீங்க. அவங்களுடைய நெற்றியிலே கை வைப்பது சுன்னத்து. ஆணாக இருந்தால் ஆணினுடைய நெற்றியில், பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய நெற்றியில் மாறி வைக்க கூடாது. அப்படி நெற்றியிலே கை வைத்து விட்டு அவருக்காக ஒரு துஆ செய்து விட்டு நாம் சொல்ல வேண்டும், எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய பிழை மன்னிக்கப்பட்டவர், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டவர் என்று நோயாளியிடம். நோய் என்பதே நமக்கு ஒரு நியமத்து என்பதை விளக்குகிறார்கள். நோய் ஏற்பட்டால் அதுவும் நம்முடைய பாவத்தை போக்குகிறது. ஆனால் ஆரோக்கியத்தோடு இருந்தால் நிறைந்த அமல்களை, இறை வணக்கத்தை செய்ய முடியும் என்கிறார்கள். இப்படி ஒரு முறை ஒரு மனிதரை, அன்சாரி தோழரை காணவில்லை. ஏன் இவரை காணவில்லை என்று சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், கடும் நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஆகிவிட்டார் தெரியுமா? ஒரு பறவையினுடைய குஞ்சை போன்று சிறுத்து போய்விட்டார். அப்படியா? வாருங்கள் போய் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ந்து போனார்கள் அவரை பார்த்து. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நம்முடைய நண்பர், நல்ல திடகாத்திரமான ஒரு நண்பர், 82 கிலோ இருந்தவர், சுகமில்லாமல் போய்விட்டார். கேள்விப்பட்டு அவரை பார்க்க போகிறோம். 25 to 30 கிலோவுக்கு அவர் குறைந்திருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருந்தார்கள் அந்த சஹாபி. திகைத்து போய் கேட்டார்கள், என்ன நடந்தது? என் அருமை தோழரே, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் நான் மக்ரிபை தொழுதேன். அல் காரிஅத்து மல் காரிஆ, கியாமத்தினுடைய பயங்கரம், அதை பற்றிய வசனத்தை நீங்கள் ஓதிய போது எனக்கு உடலெல்லாம் நடுங்கியது, அச்சமானது. இறைவா, மறு உலகத்தில் என்னை தண்டித்து விடாதே, அதற்கு பகரமாக இந்த உலகத்தில் வேணுமான என்னை தண்டிச்சுக்கோன்னு நான் கேட்டேன். அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டான். குல்த, நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குதே, ஏன் இப்படி கேட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லபிஸ மா குல்த, நீங்க சொன்ன விஷயம் கேடான விஷயம், நல்ல விஷயமே அல்ல. அல்லாஹ்ட்ட அப்படியே பிரார்த்திக்கிறது, அப்படி நீங்கள் பிரார்த்திக்க கூடாது.
அல்லாஹ் சஅல்தல்லாஹ அன் யுஅதியக ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ யுகீக அஸாபன் நார். இறைவா, இந்த உலகத்திலும் ஆரோக்கியத்தை, மறு உலகத்திலும் ஆரோக்கியத்தை தந்து நரகத்தை வெற்று காப்பாற்று என்றல்லவா நீங்க கேட்கணும். அது என்ன நீங்க அதாப கேட்கிறீங்க? அதாப கேட்காதீங்க. அல்லாஹ்வுடைய அதாபை ஒருபோதும் நீங்கள் கேட்க கூடாது என்றார்கள். அந்த சஹாபியும் அப்படியே அதை புரிந்து கொண்டு ஹசனா என்ற அந்த ஆரோக்கியத்தை கேட்டார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா என்பதற்கு பெரும்பாலான அறிஞர்கள் அது ஆரோக்கியம் என்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபிக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைத்தது. வல்ல அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வாழச் செய்வானாக. நம் பவ பிழைகளை மன்னிப்பானாக, குறைகளை மறைப்பானாக. இங்கு கூடியிருப்பதை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவனுடைய பேரருளில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்றிணைப்பானாக. ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அவனை வணங்கி வாழ்த்தி அவன் சமூகம் ஆரோக்கியமாக சேர்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.